உலகத்தில் பல நாடுகளில் ஆட்சி மொழியாக இருக்கின்றது. இலங்கையிலே ஆட்சி மொழி தமிழ், சிங்கப்பூரிலே ஆட்சி மொழி தமிழ், கனடாவிலே ஆட்சி மொழி தமிழ், மொரிஷியஸில் ஆட்சி மொழி தமிழ், மலேசியாவிலே இரண்டாவது மொழியாக, இவ்வாறு இந்தியாவில் தோன்றிய ஒரு மொழி வெளிநாடுகளில் ஆட்சி மொழியாக இருக்கிறது என்றால் நம் தமிழ் மொழி மட்டும்தான் அந்த பெருமை பெற்றிருக்கின்றது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய நல்ல ஆட்சியில் தொடர்ந்து 9வது ஆண்டாக பொருணை நெல்லை புத்தக கண்காட்சிக்கு மிகச்சிறந்த முறையிலே ஏற்பாடு செய்து 13 நாட்கள் இதை நடைபெறுவதற்கு திட்டமிட்டு ஒவ்வொரு நாளும் யார் யார் பொறுப்பிலே இதை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று சிந்தித்து தகுந்த ஏற்பாடுகளை செய்து இன்று தொடக்கமாக இருக்கின்ற இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று அரிய கருத்துக்களை கூறி அமர்ந்திருப்பதோடு இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக அல்லும் பகலும் அயராது உழைத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அன்பிற்குரிய சுகுமார் IAS அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற மாவட்ட வருவாய் அதிகாரி அன்பிற்குரிய சகோதரர் துரை அவர்களே, வாழ்த்தி சென்றிருக்கின்ற பாளை சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய தம்பி அப்துல் வகாப் அவர்களே, மாநகர தந்தை அன்பிற்குரிய தம்பி ராமகிருஷ்ணன் அவர்களே, துணை மேயர் அன்பிற்குரிய தம்பி ராஜு அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து வாழ்த்தி அமர்ந்திருக்கின்ற சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர், இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற மன்னதாசன் அவர்களே, நம்முடைய மனோன்மணிய சுந்தரநாத் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய நண்பர் சந்திரசேகர் அவர்களே, இளம் எழுத்தாளர் சகோதரி அன்பிற்குரிய சூடாமணி அவர்களே, நிகழ்ச்சிக்கு சிறந்த முறையிலே இந்த மாநகராட்சி கட்டிடங்களை எல்லாம் கொடுத்து இவையெல்லாம் சிறப்பாக நிர்வகித்து கொண்டிருக்கின்ற மாநகர ஆணையாளர் மோனா ராணா அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற பயிற்சி துணை ஆட்சியர்கள் அன்பிற்குரிய லித்யா அவர்களே, தவலிந்த் அவர்களே, இன்னும் எங்களோடு வருகை தந்திருக்கின்ற அன்பிற்குரிய தம்பி அறிவரசு அவர்களே, நெல்லை கிழக்கு மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் தம்பி நம்பி உட்பட தம்பி ராஜேந்திரன் உட்பட வருகை தந்திருக்கின்ற பத்திரிகையாளர்கள், மாணவ செல்வங்கள்,
ஆசிரியர் பெருமக்கள் உட்பட அனைவருக்கும் இந்த நல்ல வேளையில் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாணவ செல்வங்களை நான் பார்க்கின்றேன். சார், காலையில் எத்தனை மணிக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்தோன்னே உங்களுக்கு தெரியுமா? மத்தியானம் நாங்கள் எப்போ சாப்பிட்டோன்னே தெரியுமா? இந்த அரங்கத்துக்கு எப்போ வந்தோன்னே உங்களுக்கு தெரியுமா ஐயா? நாங்கள் ஏதோ உங்கள் பேச்சை முழுதும் கேட்டுக்கிட்டு இருக்கோன்னு நீங்கள் நினைக்கலா? எப்போ விடுவீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எப்போ விடுவாங்களோ என்று மன கலக்கத்தோடு அமர்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் உட்பட அனைவருக்கும் இந்த நல்ல வேளையிலே என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நானும் 15 ஆண்டு காலம் ஆசிரியராக இருந்த காரணத்தினால் உங்களுடைய முகத்தை பார்த்தவுடன் உங்கள் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். ஆகவே நீண்ட நேரம் உரையாற்றி உங்களுடைய கோபத்துக்கு ஆளாக உங்கள் அப்பாவு இருக்க மாட்டேன் என்பதை மட்டும் மாணவ செல்வங்களுக்கு அன்போடு தெரிவித்து கொண்டு, இருந்தாலும் வந்தாரு என்ன சொன்னார் என்று கேட்டால் எதையாவது சொல்ல வேண்டுமே என்பதை நீங்கள் காது கொடுத்து கேட்டு செல்வீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. நடப்பது புத்தக திருவிழா, 9வது புத்தக திருவிழா. இந்த அரசு பொறுப்பேற்கு வரை எழுத்தாளர்கள் இருந்த இடம் தெரியாது, பதிப்பாளர்கள் இருந்த இடம் தெரியாது. இதிலே மிகச்சிறந்த எழுத்தாளர்களுக்கு விருது கிடைத்ததா தெரியாது. அப்படி ஒன்று நடக்குமா என்றெல்லாம் இருந்தார்கள். எழுத்தாளருடைய பரிதாப நிலை என்ன என்று தெரியாது. இவற்றையெல்லாம் மாண்புமிகு இன்றைய முதல்வர் பொறுப்பேற்றவுடன் எழுத்தாளர் எழுத்தாளரும் பதிப்பாளரும் உருவாக்கி தந்ததை படிக்கின்ற நம்மை எல்லாம் அழைத்து வந்து யார் யாருக்கு என்ன தேவை என்பதையெல்லாம் அறிந்து புரிந்து சிறப்பாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 5 ஆண்டு காலமாக எழுத்தாளர்களை அழைத்து அவர்களுக்கு தேவையான வசதிகள், வீடில்லா ஏழைகள் எத்தனை பேர், கையில் காசில்லாத எழுத்தாளர் எத்தனை பேர், எவ்வளவு வறிய நிலையில் இருந்தவர்களை எல்லாம் அடையாளப்படுத்தி முதலில் குடியிருக்க வீடுகள் கட்டி கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு எழுத்தாளர்களுக்கு வீடு கட்டி கொடுத்த முதல்வர் இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். உங்கள் சார்பாக அவருக்கு நான் நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இதே போன்று பணப்பிடிப்புகள், தான் எழுதிய புத்தகங்கள் எழுத்தாளர்கள் அதை பதிப்பாளரிடம் கொண்டு சென்று அது பதித்த பின்பு அந்த புத்தகங்கள் விலை போக வேண்டும், விற்பதற்கு முடியுமா என்ற நிலையில் இருந்ததையெல்லாம் பார்த்து நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த புத்தகங்களை எல்லாம் தமிழக அரசினுடைய நூலகத்துக்கு வாங்கி அவர்களுடைய கஷ்டத்தை போக்கியவர் இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இதுபோல்தான் சாகித்ய அகாடமி என்று சொன்னாலே அந்த வார்த்தையை பார்த்தாலே தெரியும், இது தமிழால் கொடுக்கின்ற விருது அல்ல, இது இந்திய அளவில் கொடுக்கின்ற விருது. இந்த விருது பல காலங்களில் வழங்கப்படும், சில காலங்களில் நினைத்து விட்டால் அப்படியே மூடி விடுவார்கள். ஆகவே நம்முடைய மாண்புமிகு முதல்வரிடம் கடந்த ஆண்டு இது போன்று 8வது புத்தக திருவிழா பப்பாசி உடைய உறுப்பினர்களாக இருக்கின்ற பாலாஜி, சங்கர் போன்றவர்களெல்லாம் கடந்த ஆண்டு ஒரு கோரிக்கை வைத்தார்கள். மத்திய அரசு சாகித்ய அகாடமி விருதை போல் தமிழ்நாட்டிலும் நம்முடைய மாநில அரசு சார்பாக ஒரு விருது வழங்க வேண்டும் என்ற ஒரு பெரிய கோரிக்கை வைத்தார்கள். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு இந்த அப்பாவை எடுத்து சென்றேன். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டில் இந்த புத்தக நம்முடைய திருவிழாவோடு நின்றுவிடவில்லை, பன்னாட்டு புத்தக திருவிழாவையும் சென்னையிலே நடத்தி உலகளவில் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டினால் பெருமை சேர்த்தவர் இன்றைய முதல்வர் அவர்கள். அந்த பன்னாட்டு புத்தக கண்காட்சி, அந்த புத்தக விழாவிலே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் செம்மொழி இலக்கிய விருது இனி இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளிலும் இலக்கியங்களில் தலை சிறந்த இலக்கியங்களுக்கு செம்மொழி இலக்கிய விருது தமிழக அரசு சார்பாக வழங்கப்படும் என்று இந்த ஆண்டு அறிவித்த முதல்வருக்கு உங்கள் சார்பாக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இனி தமிழ் மொழி எழுத்தாளர்கள் இலக்கியங்களுக்கு மட்டுமல்ல, வங்காள மொழி வெஸ்ட் பெங்காலில் இருக்க அவர்களுக்கும் அது வழங்கப்படும், கன்னட எழுத்தாளருக்கும் வழங்கப்படும், மலையாள எழுத்தாளருக்கு வழங்கப்படும், ஒரியா மொழி எழுத்தாளர்களுக்கும் அது வழங்கப்படும். இந்த அளவில் ஒன்றிய அரசு இந்த எழுத்தாளர்களை அல்லது இப்படிப்பட்ட நிகழ்வுகளை அவர்களுக்கு விருது கொடுக்க பெருமை சேர்ப்பதை மறந்துவிட்டால், தமிழ்நாட்டில் இருந்து இந்திய அளவில் இருக்கின்ற அனைத்து மொழிகளிலும் மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் இலக்கியங்களை எல்லாம் பெருமைப்படுத்துகின்ற வண்ணம் செந்தமிழ் இலக்கிய விருதை அறிவித்த முதல்வருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி நன்றி என்று அன்போடு கூறிக்கொண்டு, நம்முடைய மாணவ செல்வங்கள், படிப்பு எவ்வளவு முக்கியம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். படிப்போடு சிறந்த எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை படிக்க வேண்டும். ஒவ்வொன்றும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் சொன்னது போன்று நம்முடைய மாவட்டத்தினுடைய பெருமை. ஒரு காலத்தில் தாமிரபரணி ஆறு ஏதோ தண்ணி மலையில் உருவாகி நம் பகுதி வழியாக கடலில் கலப்பதாகத்தான் நினைத்தோம். ஆனால் இந்தியாவில் அல்ல, உலகத்திலேயே முதலில் தோன்றிய மொழி தமிழ் மொழி ஒன்று. இன்னும் அழியாமல் இருக்கின்ற மொழி நம்முடைய தமிழ் மொழி. நம்முடைய இந்தியாவில் தோன்றிய தமிழ் மொழிதான் உலகத்தில் பல நாடுகளில் ஆட்சி மொழியாக இருக்கின்றது. இலங்கையிலே ஆட்சி மொழி தமிழ், சிங்கப்பூரிலே ஆட்சி மொழி தமிழ், கனடாவிலே ஆட்சி மொழி தமிழ், மொரிஷியஸில் ஆட்சி மொழி தமிழ், மலேசியாவிலே இரண்டாவது மொழியாக, இவ்வாறு இந்தியாவில் தோன்றிய ஒரு மொழி வெளிநாடுகளில் ஆட்சி மொழியாக இருக்கிறது என்றால் நம் தமிழ் மொழி மட்டும்தான் அந்த பெருமை பெற்றிருக்கின்றது. ஆகவே நாம் தமிழனாக பிறந்தது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பெருமை மட்டுமல்ல, இந்தியாவுக்கு இல்ல உலகத்துக்கே முன்னோடியாக தமிழ்நாடு, தமிழ் மக்கள், நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு இருந்தது என்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பெருமை. ஆகவேதான் நம்முடைய மாண்புக்கு முதல்வர் அவர்கள், ஏற்கனவே இருந்த முதல்வர்கள் பெரியார், அண்ணா, கலைஞர், இவர்களெல்லாம் நம்முடைய தமிழை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி முன்னெடுத்தார்கள். 57 நம்முடைய மொழிவாரி மாநிலமாக பிரிந்த போது தமிழ் பேசுகின்றவர்கள் நாம் தமிழ்நாடு, மலையாளம் பேசுகின்றவர்கள் கேரளா, கன்னடம் பேசுகின்றவர்கள் கர்நாடகம் என்றெல்லாம் பிரிக்கப்பட்டது. அதில் ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இந்த காலகட்டங்களில் 57, 58 என்று எண்ணுகின்றேன். இதே போல்தான் ராஜஸ்தான் போன்ற எல்லா மாநிலங்களிலும் அவரவர்கள் தாய்மொழி எதுவோ அதை வைத்து மாநிலமாக பிரிக்கப்பட்டது. ராஜஸ்தானிலே மாநிலமாக பிரிக்கும் போது கிட்டத்தட்ட 18% பேர் இந்தி பேசினார்கள். மீதி 82% பேர் அங்கு உள்ள தாய்மொழியாக ராஜஸ்தானியை பேசினார்கள். அங்கே இந்தி ஊடுருவியது. இப்போது 12% பேர் ராஜஸ்தானி பேசுகின்றார்கள், மீதி அனைவரும் இந்தி பேசுகின்றார்கள். இதே நோக்கத்தோடு தான் ஒன்றியத்திலே ஆட்சியில் இருக்கின்றவர்கள் இந்தியை 3வது மொழியாக கற்றுக்கொள்ளுங்கள் என்று நாக்கிலே நம்முடைய தேனை தடவி ஏதோ செய்வதற்கு கொண்டு செல்வார்களே, அதுபோல் நம்மை அப்படியெல்லாம் ஏமாற்ற நினைக்கின்றார்கள். அவர்களிடமிருந்து அண்ணா நாடாளுமன்றத்திலே முழங்கினார், எங்களுக்கு தமிழ் தாய்மொழி, அது எங்களுடைய மொழி, அடுத்தது தொடர்பு மொழியாக எங்களுக்கு ஆங்கிலம் போதும் என்று சொன்ன காரணத்தினால்தான் தமிழன் வாழ்கிறான், தமிழ் வாழ்கிறது. இந்தியாவிலேயே கல்வியில் சிறந்த மாநிலம் தமிழ்நாடு. அதுவும் குறிப்பாக இந்தியாவினுடைய மொத்த பட்டதாரிகளுடைய சராசரி எடுத்துக்கொண்டால் 26% என்றால் 3 ஆண்டுகளுக்கு முன்னாலே 53% நாம் எட்டி இருக்கிறோம். பட்டதாரியிலே பெண்களை எடுத்துக்கொண்டால் 60 முதல் 70% பேர் பட்டம் பெற்றவர்கள், படித்தவர்கள் என்று இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக தமிழ்நாடு நம்முடைய பெண்களுடைய கல்விக்கு இவ்வளவு முயற்சி எடுத்ததின் காரணமாகத்தான் பெண்கள் அதிக அளவில் கல்வி கற்றிருக்கின்றார்கள். இந்தியாவிலே கல்வி கற்ற பெண்களில் பணிக்கு செல்கின்றவர்கள், அரசு தனியார் நிறுவனங்களில் பணிக்கு செல்கின்றவர்கள் 41% பெண்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இதுதான் தமிழுக்கு பெருமை, தமிழ்நாட்டுக்கு பெருமை.
இதுக்கெல்லாம் யார் காரணம்? என்ன காரணம் என்றால், மறைந்த தலைவர்களாக இருந்தாலும் தமிழை பாதுகாத்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் உங்களிடையே தந்திருக்கின்றார்கள். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அருமையான மடிக்கணினியை 10 லட்சம் பேருக்கு தந்திருக்கின்றார்கள். மீதி 10 லட்சம் பேர்களுக்கு கொடுக்க இருக்கின்றார்கள். ஏழை எளிய பெண்கள் அல்லது மாணவ மாணவிகள் உயர்கல்வியை படிக்க வேண்டும் என்பதற்காக மாதம் 1000 ரூபாய் கொடுத்து ஊக்கப்படுத்துகின்றார் நம்முடைய முதல்வர் அவர்கள். இவ்வாறு இந்த திட்டம் வந்த பின்பு உயர்கல்வியில் 36% மாணவ மாணவிகள் அதிகமாக சேர்ந்து கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் மடிக்கணினியை பாருங்கள், பார்த்து அதில் உலகம் முழுவதும் இருக்கின்ற நிறைய விஷயங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அதோடு ஆடல் பாடல் நடிப்பு எல்லாமே இருக்கும். நடிப்பு ஆடல் பாடல்கள் எல்லாம் நீர்க்குமிழி போன்று பார்த்து கடந்து செல்லுங்கள். நிஜ வாழ்க்கையில் சாமானிய மக்களுக்காக இந்த சமுதாயம் எல்லா வகையிலும் முன்னேற வேண்டும் என்பதற்காக அல்லும் பகலும் அயராது உழைக்கின்ற நம்முடைய மாண்புக்கு முதல்வர் நிஜ வாழ்க்கையில் சாமானியனுக்காக சாமானிய வீட்டு பிள்ளைகளும் தரமான கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக பள்ளிக்கு ஒரு ஸ்மார்ட் போன் கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டு இன்று அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் ஸ்மார்ட் போர்டை சாமானிய வீட்டு பிள்ளையும் பார்த்து படிக்கின்ற வாய்ப்பை தந்த முதல்வர் நம்முடைய நவீன தொழில்நுட்பம் ஏஐ தொழில்நுட்பத்தையும் நம்முடைய மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலே பாடமாக உருவாக்கி, அதுவும் 3 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய துணைவேந்தருக்கு நன்றாக தெரியும், ஆரம்பிக்கப்பட்டு இந்தியாவில் உலகத்தில் எந்த தொழில்நுட்பங்கள் அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்தால் அதை மக்களிடம் கொண்டு சேர்க்கின்ற முதல்வராக நம்முடைய முதல்வர் இருப்பதால் தான் இந்தியாவில் தமிழ்நாடு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. அப்படி உயர்வான மக்கள் புத்தக கண்காட்சிக்கு அவர் வண்ணதாசன் சொன்னது போன்று வாருங்கள், வருங்கையோடு போகும்போது நல்ல புத்தகத்தோடு எடுத்து செல்லுங்கள். முடிந்த அளவு நாள் ஒன்றுக்கு அரை மணி நேரமாவது புத்தகத்தை படியுங்கள். அதைவிட சிறந்தது காலை அல்லது இரவுக்குள் எப்படியாவது ஒரு தமிழ் பத்திரிகையை படியுங்கள், ஒரு ஆங்கில பத்திரிகையை படியுங்கள். கண்டிப்பாக படிக்கின்ற மாணவ மாணவிகள் இந்த நாட்டில் என்ன நடக்கிறது என்பது உடனடியாக புரிந்து கொள்ளும். அரை மணி நேரம் போதும். ஆங்கிலம் பத்திரிகை அல்லது தமிழ் பத்திரிகை, எனக்கு தெரிந்து 2 பத்திரிகைகளும் நீங்களெல்லாம் அதில் மனதை முழுமையாக செலுத்தி அந்த பத்திரிகையை ஒரு பிரட்டினா 15 நிமிடங்களுக்குள் உங்களுடைய மனதிலே அது உள்ளே பதிந்துவிடும். 30 நிமிடங்களுக்கு ஒரு தமிழ் ஒரு ஆங்கில பத்திரிகையை முழுமையாக நீங்கள் படிக்க அந்த அப்படி ஒரு உணர்வோடு படிக்க வேண்டும். அதை ஒரு பயிற்சியாக படிக்க வேண்டும், தினம் படிக்க வேண்டும். இது கண்டிப்பாக படிக்க வேண்டும். மாணவர்களாக நீங்கள் படித்தால் மட்டும்தான் இந்த நாட்டில் என்ன நடக்கிறது, யார் என்ன செய்கிறார்கள் என்பது நன்றாக தெரியும். நடிப்பை மறந்து இவை நிஜ வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று கண்டுபிடிக்க முடியும். ஆகவே அதையும் நீங்கள் தொடர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.